சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, நீ இவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் வலிகளும் எனக்கு புரியும். நான் உன் மீது இரக்கம் கொள்ளவில்லை என்று நீ என் மீது கோபம் கொள்ளாதே. என் கண் இமை போல உன்னை நான் காத்து கொண்டு தான் இருக்கிறேன். உனக்கான விடியல் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ உயிராய் நேசிக்கும் உறவு உன் வாசல் தேடி ஓடி வரப்போகிறது. உன் உண்மையான உறவை உணர்ந்து மீண்டும் உன்னிடமே வந்து சேரப் போகிறது. இனிமேல் எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்காகும். உன் மனதில் உள்ள வார்த்தையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்தான் உனக்காக படைக்கப்பட்ட உண்மையான உன் உறவு. அன்பு எல்லோரிடமும் நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குகிறது பதிலாக உன்னை தேடி வரும் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிக அன்பை நீ செலுத்து. இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று நீ எதிர்பார்க்காதே. இந்த உலகில் பல தரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது அனுபவ வார்த்தையாகும். எப்பொழுது எந்த உறவாக இருந்தாலும் நீ அளவாக இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் பொழுது உன்னால் சமாளிக்க முடியும். அதற்காக எல்லோரிடமும் அன்பில்லாமல் வாழ சொல்லவில்லை. அதிக அன்பு வைக்க வேண்டாம் என்று தான் சொல்கிறேன். நீ நிதானமாக யோசித்து யார் யார் நல்லவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் மனதில் வைக்காதே. உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. அப்பொழுதுதான் நீ எதற்காக வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி ஓடி வரும். அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நீ செயல்படு. வசந்த காலம் உன்னை வந்து சேர வெகு தொலைவில் இல்லை. நல்லதே நடக்கும். இனிமேல் பயப்படாதே. உன்னை தேடி வரும் உறவுகள் எல்லாம் அது உன் சாயப்பா கொடுத்த உறவு. அதை நீ மனதார ஏற்றுக்கொள். உனக்கு பக்கபலமாக உன் கையை பிடித்து உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன். என் ஆசீர்வாதம் முழுவதும் உன்னை சேரும். அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று பேரும் புகழுமாய் வாழ்வாய். கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். ஓம் சாயரம். நன்றி, வணக்கம்.